அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு பேர் மலிதா. இந்த மலிதானா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அரிசி மாவு புட்டு தான். அதுக்கு இன்னொரு பேர் தான் மலிதா. இந்த மலிதா எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மலிதா செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள்னால் அரிசி. பச்சரிசியிலையும் செய்யலாம், புழுங்கரிசியிலையும் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி செய்கிறது புழுங்கரிசியில். அதுக்கப்புறம் தேங்காய், வெல்லம், கருப்பு எள்ளு, கொஞ்சமாக சோம்பு. முதல்ல அரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்க, அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. அரிசி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் மிஷின்லேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ எதுலேயோ ஒன்று சேர்த்து நல்லா புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துங்க. மாவு நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அது கூட கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து எடுத்துடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். கட்டி பிடிச்சதுன்னா மாவு சரியாக வேகாது, அப்புறம் மலிதா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்காது. மாவை பிணைஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அந்த மாவை கொட்டி அதை இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு ஈடு நல்லா வெந்து வரணுன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு குறையாமல் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அரிசி மாவு வேகிறதுக்குள்ளே தேங்காவை திருவிடுங்க. எள்ளு, சோம்பு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. கடைசியாக வெள்ளைப்பாகு அதையும் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க. மாவு வெந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கொட்டி ஒன்றா கிண்ட வேண்டியது தான். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரித்து பார்க்கலாம். மாவு நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற சோம்பு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது மாவு ஆறுனதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு அதை இதில் சேர்த்து கிண்டணும். ஒரு ஆள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், ஒரு ஆள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி மட்டும் பிடிக்க விடாமல் கிண்டணும். மலிதா செய்கிறதுலையே ரொம்ப முக்கியமான பகுதி இது தான். நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இங்கே கட்டி பிடிக்க விட்டுட்டிங்கன்னா மலிதா நல்லா இருக்காது. அதனால் இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி, பார்த்துங்க. இது கூட நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காய், அது கூட அரைச்சி வச்சுருக்கிற சோம்பு, கொஞ்சம் கருப்பு எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் கிண்டணும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட மலிதா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கட்டியாக இருந்தது, இப்போ எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு. இதுதான் மலிதாவுடைய சரியான பதம், சரியான செய்முறை. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணாமல் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.